ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் புளிச்சக்கீரை இடியாப்பம் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வித்தியாசமாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்காக நான் ஒரு கட்டளவு புளிச்சக்கீரையை வெறும் அந்த இலையை மட்டும் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம வெடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இந்த மூணையும் சம அளவு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு இதை நம்ம கடாயில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் வெறும் கடாயில் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்ட உடனே நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுட்டு சூடு ஆறுனதும் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு தட்டுக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன். அதே கடாயில் நான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 25 பல்லு பூண்டை நான் தோல் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் பச்சை மிளகாவை நான் ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த புளிச்சக்கீரை தொக்கு நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 2 வாரம் வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும். அப்போ தான் நம்ம கெட்டு போகாமல் கொஞ்சம் நிறைய நாள் வச்சுக்க முடியும். இந்த தொக்கு நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் மாதிரியும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் சுட சுட சாதத்துலேயும் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே இது செம்மையாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம புளிச்சக்கீரையை அலசிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருந்தோம். அதை நான் ஓரளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கின உடனே எப்படி சுருங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இது குழகுழப்பாக இருக்கும். நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த குழகுழப்பும் போயிடும். சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு. இந்த புளிச்சக்கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, உடல் சோர்வு, முடி உதிர்வு இருக்கிறவங்க, உடல் சூடு இருக்கிறவங்கலாம் இந்த புளிச்சக்கீரையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு. பித்தம் இருக்கிறவங்க இந்த கீரையை எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். குழன்னு இருக்குது பாருங்கள். இதை ஒரு நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது அந்த குழகுழப்பு சுத்தமாக போயிடும். சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த குழகுழப்புலாம் நல்லாவே போயிடுச்சு. நம்ம ஏற்கனவே மிளகு, சீரகம், வெந்தயம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் பொடி பண்ணி வச்சுருந்தேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு சூப்பராக இந்த தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா சூடு ஆறுனதும் நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 4 இடியாப்பம் எடுத்திருக்கேன். அதை நம்ம குட்டி குட்டியாக கையில் பிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் நம்ம ஒரு 6 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி அதையும் சேர்த்து இந்த நெய்யில் கொத்தமல்லி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்க தேவையில்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். வதங்கினதும் நம்ம இடியாப்பத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளிச்சக்கீரை தொக்கு செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த சூட்லேயே கலந்து கொடுத்துக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இடியாப்பத்தில் தான் செய்யணும்னு இல்லை, இட்லி இருந்தால் கூட அதை உதுத்து போட்டு நீங்கள் செய்யலாம். சுட சுட சாதம் இருந்தால் கூட அதுலேயும் நீங்கள் செய்யலாம். சூப்பராக இருக்கும். ஒரு தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.